அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். அதிகமாக நீங்கள் தூங்குறது ஒரு மன அழுத்தத்தோட அறிகுறியா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனசு ரிலாக்ஸ்டாக இருந்தால் நிறைய நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நிறைய தூங்குறதன் மூலமாக நாம் மன அழுத்தத்துக்குள்ளே கூட போயிட்டுருக்கோம். அதுதான் உண்மை. தூக்கமும் மன ஆரோக்கியமும் பின்னி பிழைந்துள்ளன. இந்த தூக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி, தூக்கமின்மையாக இருந்தாலும் சரி, மனநலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிக தூக்கம் மனச்சோர்வும் இருப்பதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ நம்ம மனசோர்வாக இருக்கும் போகக்கூடிய நேரத்தில் அதிகமாக தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையிலேயே நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, மனசோர்வு அதிகமாக இருக்கும்போது நல்லா தூங்குவோம். மன அழுத்தம் இருக்கும்போது தூக்கம் வராது. நம்ம மன கலக்கமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதிக தூக்கம் மன அழுத்தத்தின் ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதிகம் தூங்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, மனசோர்வு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய நேரம் தூங்குறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த அதிக நேர தூக்கத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹைப்பர்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக நேர தூக்கம் மனசோர்வு உடையவர்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய செய்துட்ருக்காங்க. இந்த மனசோர்வு இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா உருண்டு படுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்கன்னா ஏர்லி மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ இந்த அதிக நேர தூக்கமும் அவங்களோட மனசோர்வுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு டீப்பான ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஸ்லீப் இல்லாமல் தவிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது இருக்காது. மனசில் பதற்றத்துடனே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு தூங்கி எந்திரிச்ச எஃபெக்டே இருக்காது, ஃபீலே இருக்காது. ஒரு டயர்டாக இருப்பாங்க, எரிச்சலாக இருக்கும், கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. காலையில் எழும்பினாலே எரிச்சலுடன் எழும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஈவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் எவ்வளோ லேட்டாக தூங்கி எந்திரிச்சா கூட அவங்களோட மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இது ஒரு ஆழ்ந்த தூக்கமின்மையை குறிக்குது. ஸோ இந்த ஆழ்ந்த தூக்கமின்மை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசோர்வு இருக்கும் பொழுதும் சரி, சரியான தூக்கமின்மை இருக்கும் போதும் சரி வருகிறது. ஸோ இதுக்காக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நிறைய நேரம் தூங்கலாம், அப்போ சரியாயிடும்னு நினைப்பாங்க. பட் நிறைய நேரம் பகல் தூக்கமாக இருந்தால் அங்கே ஒரு நன்மையுமே இருக்காது. ஏன்னா பகலில் தூங்கக்கூடிய எந்த தூக்கமும் உண்மையான தூக்கத்திற்கு ஈடாகாது. இந்த உடலியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட மூளையில் ரசாயனங்களுடைய சமநிலையை பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மையாக இருக்கிறது அல்லது அதிக நேர தூக்கமாக இருக்கிறது. செரட்டோனின், அப்புறம் மெலட்டோனின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வேரி ஆகும்போது தூக்கம் மாறுபடுகிறது. செரட்டோனின் ஹார்மோன் பகலில் நம்ம உடம்புக்குள்ளே செக்ரேட் ஆகணும். அதுதான் நைட்டு மெலட்டோனின் ஹார்மோனை அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனை நீங்கள் பகலில் சரியான அளவு நீங்கள் சன்லைட்டை பார்க்காம தூங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செரட்டோனின் ஹார்மோன் கிடைக்காது. ஸோ அதிக நேரம் நீங்கள் தூங்குறதுனால உங்களுக்கு நைட்டுக்கு தேவையான மெலட்டோனின் செக்ரேட் ஆகாமல் நீங்கள் தூக்கமின்மையில் கூட தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த சமநிலையே இழக்காமல் நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகலாமே தவிர்த்து நீங்கள் உங்களுடைய அதிக தூக்க நேரத்தினால உங்களுடைய ஹார்மோன் சமநிலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த மனசோரில் இருக்கக்கூடியவங்க அதிக நேரம் தூங்கும்போது அவங்களோட மூளை ஃப்ரெஷ்ஷாக யோசிக்காது. அவங்க இன்னும் மேலும் மேலும் மனச்சோர்வுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. அவங்களுடைய ஆற்றல் நிலைகள் கம்மியாக இருக்கும். அவங்களால எதையும் ஆற்றலோடு செய்ய முடியாது. எனர்ஜி லெவல்ஸ் லோ ஆகிட்டே இருக்கும். அவங்களால பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது. எனர்ஜி லெவல் இல்லாத ஒரு மந்தமான சூழ்நிலையில் தான் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்கும் அவங்க தூக்கத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது மிக முக்கியமான விஷயமாகும். இந்த அதிக தூக்கம் நம்மளை பல வேளைகளை தனிமைப்படுத்திவிடும். எல்லாரும் முழிச்சிருப்பாங்க, நீங்கள் மட்டும் தூங்கிட்டே இருப்பீங்க. ஸோ யாரும் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். கல்லூரி அல்லது பள்ளி நாட்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டேருந்து ஈஸியாக வெளியில் போயிடுவாங்க. இதுவே வேலை செய்யக்கூடிய நாட்களாக இருந்தால் அங்கே உங்களுக்கு போட்டி பொறாமை அதிகரிக்குமே தவிர்த்து அங்கே நீங்கள் ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஹைக்கையோ அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதிக தூக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக தான் இருக்குமே தவிர்த்து நன்மையாக இருக்க போவதே கிடையாது. ஸோ அதிக தூக்கத்தினால நீங்கள் சோம்பேறிகளாக தான் மாற்றப்படுவீர்களே தவிர்த்து மனசோர்வு உடையவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் தான் மாற்றப்படுவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் சரியான அளவு தூக்கம், அதாவது குறைந்தபட்சம் 7-8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது அவசியம். அந்த தூக்கத்தை நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். அதுவே நீங்கள் அதிக நேரம் தூங்குனீங்கன்னா
அப்படின்னா சோம்பேறிகளாகவும் மனச்சோருடையவர்களாகவும் மாற்றப்படுவீர்கள். டே டு டே லைஃப்பில் நிறைய தோக்க ஆரம்பிச்சிருவீங்க. டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம், எரிச்சல், ஆத்திரம் நிறைய வரும். உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மற்றவங்க ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய தன்மை கூட வந்துவிடும். இந்த அதிக தூக்கத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எப்போ உணர்றீங்களோ இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை போய் சந்திக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அதிக தூக்கம் எப்பெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனிமிக் இருந்தால் வரும், நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா வரும், போதுமான அளவு ஆக்சிஜன் உங்கள் பாடியில் இல்லைன்னா வரும், போதுமான அளவை விட அதிகமாக மன அழுத்தம் இருந்தால் இந்த நோய் உங்களை தாக்கும். ஸோ முடிந்த மட்டும் நீங்கள் உங்களுடைய உடலை சோர்வில்லாமல் வச்சுக்கணும். ரெண்டாவது, சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கணும். மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய பாடியை அதை ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் சஃபர் பண்ண வைக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதிக தூக்கத்தை தவிர்க்க முடியும். ஸோ இந்த தூக்கத்தோட சுழற்சிங்கிறது சரியாக இருக்கிற மாதிரி சரியான தூக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஸ்லீப் டிஸார்டர்ஸ்க்குனே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் சைக்காலஜிஸ்டோட உதவியோடையும் இயற்கை மற்றும் யோகா மருத்துவரோட உதவியோடையும் உங்களுடைய மன அழுத்தத்தையும் நீங்கள் அதுலேருந்து வெளிப்படலாம், தூக்கமின்மை வியாதியிலேருந்து விடுபடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ மருத்துவ நிபுணரை எப்பொழுது நீங்கள் சந்திக்கணும்னா, குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க நிறைய டைமு, இல்லது தூக்கமின்மையில் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸு, நிறைய ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய தேவைப்பட்டதுன்னா நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க, தேவைப்படக்கூடிய மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி செய்கிறதுனால தூக்கமின்மை ப்ராப்ளம்லேருந்தோ இல்லை அதிக தூக்கத்துலேருந்தோ இந்த பிரச்சனையிலேருந்தோ நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அவ்வாறு தப்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஃபிட்னஸான ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் செல்ல முடியும். மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த உடற்பயிற்சிகளில் ஈடுபடுறது. ஸோ மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த உடற்பயிற்சிகள்னால் நீங்கள் கேம்ஸ் விளையாடலாம், ஃபுட்பால், கிரிக்கெட் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சுடோக்கு இந்த மாதிரி பிரெயின் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் விளையாடலாம். இப்படி ஏதோ ஒன்று செய்யும் பொழுது போதுமான அளவு தூக்கம் இருக்கும், அதிகப்படியான தூக்கம் தூங்குறதை தவிர்க்க முடியும். அதே போல் எப்போ தூக்கம் வருதோ இமீடியட்டாக அந்த டைமில் நீங்கள் போய் உங்களுடைய மைண்டை என்கேஜ் பண்ணி ஒரு வேலையில் ஈடுபடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 உங்களுக்கு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது முக்கியமான ஒரு வேலை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு 15 to 20 minutes நேப்னு சொல்லுவோம், பவர் நேப்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சிறிய தூக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டே ஒரு சேரில் உட்காந்துட்டே தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களை அல்லது காலங்களை ஈஸியாக நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மன அழுத்தத்தை அல்லது சோர்வை உண்டாக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வெளிப்படுறதுக்கு அதுலேருந்து செய்யறதுக்கு சில வழிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, ஸ்விம்மிங், டான்ஸிங், மியூசிக், டிராயிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கக்கூடிய விஷயங்களும் தூக்கத்திலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயங்களும், அந்த விஷயங்கள் நீங்கள் செய்தீங்கனாலே நோயிலிருந்து விடுபட முடியும். ஆல்கஹால், கஃபின் போன்ற இந்த டெனின் இந்த மாதிரியான டீ, காஃபி வகைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வகைகளை அவாய்ட் பண்ணும்போது உங்களோட பாடி நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோலில் வரும். ஸோ தூக்கத்தை நீங்கள் கரெக்டாக 7 to 8 hours வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லேட் நைட் தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனாலும் அதுவும் இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ முடிந்த மட்டும் காலையிலேயே நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு நைட்டும் சீக்கிரமே தூங்க போகிறது பெஸ்ட்டு. இந்த ஆல்கஹால், டெனின், கேஃபின் இதை மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுடைய மூளையை சோர்வடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா டக்குன்னு எடுத்த உடனே மூளையை அதிவிரைவாக வேலை செய்யும் வைக்கும். அப்புறம் ஒரு கொஞ்ச நாட்கள் போக 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 மூளை சோர்வடைய வச்சு உங்களை அப்படியே ஒரு டயர்டாக வச்சுக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அப்புறம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், தனிமை உணர்வை மாற்றுறதுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோட எப்போ இருந்தீங்கன்னா தூக்கத்தை அவாய்ட் பண்ணலாம். யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கோன்னா நம்ம தூங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவே நீங்கள் பல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா தூக்கம் வர்றது அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வாறு செய்கிறது மூலம் தூக்கமின்மை வியாதியை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈவன் அதிகமாக தூங்குறதை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் அதிகமாக தூங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தூக்கமின்மை வியாதியினால் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மனசோர்வை கம்மி பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள் பழங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும், சமூக உறவோடு இருங்க. இவ்வாறு இருப்பதன் மூலம் உங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், உடலும் ரிலாக்ஸ்ட் ஆகும். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தூக்கமின்மையாக இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, அதிக தூக்கமுடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களுக்கும் சில நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.